Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சொரக்காய் கூட்டு. இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். சொரக்காயில அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்கறனால இந்த வெயில் காலத்துக்கு இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுறது நல்லது. அது மட்டும் இல்லாம ரிச்சான விட்டமின் பார்த்தோம்னா விட்டமின் சி, விட்டமின் கே இருக்கு. இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால பாடியை நல்லா கூலா வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. சொரக்காய் கூட்டுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பை நல்லா கழுவி 1 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காய் 400 கிராம். இது பிஞ்சு சொரக்கான்றனால விதையோடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விதை முத்துனா மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுட்டு நம்ம சொரக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் சொரக்காய். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சொரக்காயிலேருந்தே நிறைய தண்ணி வரும். பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் 2 விசிலில் ரெண்டுமே ஈக்குவலாக வேகும். இல்லைனா பருப்பு வேகாது, சொரக்காய் மட்டும் வெந்துடும். இல்லை பருப்பு உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா பருப்பு மட்டும் ஒரு 2 விசில் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சொரக்காவை ஆட் பண்ணி 2 விசில் கூட வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலரி விடுங்க. மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் வரட்டும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. பருப்பும் நல்லா வெந்திருக்கு, சொரக்காவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு வெங்காயம்லாம் வதக்கி எடுத்துப்போம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 வதக்கின பிறகு ஒரு 6 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எப்படி செய்யணுன்றதை இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சேர்க்குறேன், எண்டுலேயும் சேர்க்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இதுவும் நல்லா 2 வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சொரக்காவும் கடலைப்பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே 4 டேபிள் ஸ்பூன் துருகின தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம். நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி ட்ரை ஆகி வருது. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம்.
நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் போட்ட உடனே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வருது, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளித்து கொட்ட வேண்டியது தான் பாக்கி. தாளிக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்ச உடனே 2 பல்லு பூண்டு வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.